வணக்கம் நம்மளுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் உங்கள் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா OnePlus தரப்பில் இருந்து ரீசெண்டாக வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. வருஷம் வந்து 2 ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட் செல்லிங் ஃபோன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப குட் குவாலிட்டி, லோ ப்ரைஸில், ஹை ஸ்பெக்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் காம்படிட்டராக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus வந்து டிவியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ OnePlus டிவி வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பட் இதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியலான இது கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து கிடைச்ச நிறைய லிங்க்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு டேட்டாஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து லான்ச் டேட் மற்றும் எவ்வளோ ப்ரைஸ் வரும், என்னென்ன மாடல்ஸ், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus டிவி வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அது வந்து எப்போ வரப்போகுது, எவ்வளோ ப்ரைஸில் வரப்போகுது, என்னென்ன வேரியன்ட் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா டவுட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ வந்து நம்மளும் வந்து நிறையா வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். சர்ச் பண்ணி பார்த்துட்டு நிறையா வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் எல்லா வெப்சைட்லும் கொஞ்சம் காமனாக இருந்தது. ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். எதுவுமே இதில் வந்து அஃபிஷியல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வந்து இதில் வந்து லான்ச் டேட் அதுலேருந்து பார்த்துருவோம். லான்ச் டேட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பரோட எண்டு அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25லேருந்து 30க்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் தான் வந்து OnePlus ஃபோனோட சேல்ஸ் வந்து அதிகம். ஸோ வந்து இந்தியாவில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. பட் சில வெப்சைட்டில் வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகும், பட் வந்து 2020 தான் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மை கிடையாது. ஸோ செப்டம்பர் எண்டு வந்து இந்தியாவில் வந்து OnePlus டிவி வந்து லான்ச் ஆகும். ஸோ வந்து இதோட சைஸ் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 55 இன்ச் வந்து கன்ஃபார்ம், அந்த சைஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அமேசானில் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஃபோன். அதாவது இந்த டிவி ஃபோன்னே வருது. OnePlus வந்து நிறைய ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஃபோன்லேயே நான் வந்து இருக்கேன். ஸோ வந்து நம்ம இப்போ டிவிக்கு வந்துட்டோம். இந்த OnePlus டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமேசானில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து 55 இன்ச் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மான ஒரு ப்ராடக்ட். ஸோ வந்து இந்த 55 இன்ச்சில் வந்து நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை வந்து பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேரியன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ISG சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அதுபடி நம்மளுக்கு வந்து 44 இன்ச் டிவி, அதாவது பேசிக்காக வந்து நம்மளுக்கு வந்து 43 இல்லை 44 இன்ச் டிவி வந்து ஒன்று வரும். ஸோ வந்து அதுதான் இருக்கிறதுலே சின்ன சைஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 55 இன்ச் முன்னாடி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து 65 இன்ச்சில் ஒரு டிவி, அதுக்கப்புறம் பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 இன்ச்சில் வந்து லாஸ்ட் அந்த டிவி சைஸ் வந்து வரப்போகுது. ஸோ வந்து 43லேருந்து 75 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ வந்து இந்த 55 இன்ச்சில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD கிடையாது. ஸோ வந்து 4K ரெசல்யூஷன் தான் வந்து இவங்க விட்றாங்க. ஏன்னா வந்து OnePlus ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இன்னமும் வந்து அவங்க வந்து டிவிலையும் வந்து நல்லா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்க விரும்புகிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து 4K ரெசல்யூஷன் டிவி தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து QLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 4K ரெசல்யூஷனில் ஹை குவாலிட்டி டிஸ்பிளே வந்து கிடைக்கிது. ஸோ இதோட டிசைன்ஸ்லாம் பார்த்தேன். டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ்லாம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து HDR10 சர்டிஃபைடு டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில, பட் உண்மையாக தான் இருக்கும். HDR10+ அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டீப்பான பிளாக்ஸ், நம்மளுக்கு வந்து கலர்ஸ்லாம் ரொம்ப இம்மர்சிவாக கரெக்டாக ஒரு எடிட்டிங் மானிட்டர் எவ்வளோ ஒரு கரெக்ட்னஸோடு இருக்குமோ அந்த அளவு கரெக்டாக வந்து இந்த டிஸ்பிளேலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் HDR10 சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த சர்டிஃபிகேஷனோட இது வருது. ஸோ வந்து இன்னமும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டால்பி விஷன் தான் வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ வந்து அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த OnePlus டிவியில் வந்து இன்னும் நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம படித்தோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து ஆடியோ வைஸ் போவோம். ஸோ ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில, பட் வந்து மெலிசாக தான் இருக்குது டிவி பார்க்க. ஸோ மெலிசாக இருக்கிற இடத்துல எப்படி 8 இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ், அதுவும் 50 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ், எல்லாமே அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து 50 வாட்ஸ் தரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து இருக்குது. இதுவும் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில. 8 ஸ்பீக்கர்ஸுங்கிறதே நான் நம்பலை, பட் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி வைஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ வந்து 8K 8
ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முடியாத காரியம்லாம் கிடையாது. ஸோ 50 வாட் ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 50 வாட் ஸ்பீக்கர்ஸே நல்லாயிருக்கும். ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து டால்பி அட்மாஸோட அந்த சாஃப்ட்வேரோட நம்மளுக்கு வந்து வருதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். 4K ரெசல்யூஷன், QLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் HDR10+ சர்டிஃபைடு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ். ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹோம் தேட்டரை ஃபிட் பண்ணாமல் ஒரு இமோஸான ஒரு நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியோட டிசைனும் நல்லா இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்குது. இவங்க வந்து 1 லேக்லேருந்து 2 லேக்குள்ளே எந்த ப்ரைஸாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கன்ஃபார்மாக தெரில. பட் வந்து 1 லேக் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மலான ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து இன்பில்டாக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து 1 லேக்லேருந்து 2 லேக்குள்ளே இருக்கிறது வந்து காமன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து சில டிவிலாம் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வச்சுட்டே ஒரு 2 லேக் 1.5 லேக் அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ வந்து இதுலேயும் வந்து 1 லேக் கொடுத்து வாங்கலாம் தாராளமாக. ஸோ வந்தோடனே நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டிவி வந்து ரன் ஆகிற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கூகுளோட ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து ஃபோன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் வந்து இது வந்து டிவி ஆண்ட்ராய்டு, ஃபோன் ஆண்ட்ராய்டு கிடையாது. ஸோ வந்து கூகுள் ஆண்ட்ராய்டில் தான் வந்து ரன் ஆக போகுது. ஸோ வந்து அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் டிவியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி விளாட்றது அந்த மாதிரி எதாவது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட்டோட வருது. ஸோ வந்து ஆமாம், சார்ஜபிள் ரிமோட் தான் இது வந்து. ஸோ வந்து பேட்டரி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கிடையாது. ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது ரிமோட்டுங்கிறது. அது வந்து மினிமலான பட்டன்ஸோடு இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பட்டன்ஸ் இல்லாமல் ரொம்பவே மினிமலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆப்பிள் டிவியோட ரிமோட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஆப்பிள் சிரி ரிமோட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்குது. பட் சில்வர் கலரில் இருக்குது. ஸோ வந்து டெடிகேட்டடான கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணலாம் இதில். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வீடியோ காலிங் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய டிஸ்பிளே நம்மளுக்கு வந்து வீடியோ காலிங் வந்து கொடுக்குறாங்க இவங்க ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக. ஸோ வந்து அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ரிமோட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ சார்ஜபிள் ரிமோட், பேட்டரி மாத்திர பிரச்சனை இல்லை, Type-Cல தான் வருது போர்ட். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ காலிங் கொடுக்குறாங்க. எவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸ். ஸோ வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது 1 லேக் ப்ரைஸில் வந்து வரலாம் தாராளமாக. 1.5 லேக் கூட வரலாம். ஸோ வந்து இது வந்து என்ன ப்ராசஸரில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமா கலர் மேஜிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரில் தான் வந்து இது ரன் ஆகுது. ஸோ வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு புது ப்ராசஸர் தான். ஸோ ஏன்னா Oneplus இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விட்றாங்க டிவிங்கிறது. ஸோ வந்து அந்த ப்ராசஸர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. பட் வந்து அவங்க பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க ஃபோன்ஸ்லேயே அவங்களோட பெஸ்ட்டை வந்து காட்டிட்டாங்க. ஸோ வந்து அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறையா வெப்சைட்ஸ்லேருந்து. பிகாஸ் இந்தியாவில் தான் வந்து நிறையா வந்து ஃபோன்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. ஸோ வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆனால் கன்ஃபார்மாக எல்லோரும் வாங்குறவங்க யாராவது இருந்தாங்க கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து Oneplus டிவி லான்ச் ஆகுது. Oneplus ஃபோனுக்கே வந்து நிறைய பேர் வாங்கிட்ட பிறகு ஃபீல் பண்ணாங்க, மற்ற ஃபோன் வாங்கிட்ட பிறகு Oneplus வாங்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த பேஸிஸில் நான் சொல்கிறேன், வாங்குறவங்க யாராவது டிவி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து வந்தால் எந்த ப்ரைஸில் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கருத்து இருந்தால் இப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து Oneplus-க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன், இல்லை கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸோட நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி.